அன்பான பிள்ளைகளுக்கு இனிய வணக்கம். இதே நாள் நல்ல நாளாக அமையட்டும். இன்று நாங்கள் ஒரு அழகாக ஒரு கைவேலை செய்ய போகிறோம். இப்போ வெசாக் வரப்போகிறது தானே, அதற்காக நாங்கள் வெசாக் அலங்கார கூடு ஒன்று இன்னொரு வடிவில் நாங்கள் இன்று செய்ய இருக்கிறோம். அதற்காக நீங்கள் இப்பொழுதிருந்தே தயாராகிருங்க. எங்களுக்கு நீங்கள் முதல்ல பேப்பர் பால் எப்படி நாங்கள் செய்யலான்னு பார்த்து அதற்கு இப்போது ஒவ்வொரு நிறங்களில் இப்படி வட்ட வடிவில் நான் வெட்டி எடுத்து வைத்திருக்கிறேன். பாருங்கள், ஒரு நூலையும் நான் இணைத்திருக்கிறேன். இதை இப்போ வைத்துவிட்டு அதுபோல் இது போன்று நிறைய பட்டிகளை, அதாவது 6 பட்டிகள் போல் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அதாவது இப்படி ஒரு வட்டமாக மடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேப்பர் பாலுக்கு தேவையான வகையில் நான் இந்த பட்டிகளை எடுத்து வைத்திருக்கிறேன். இப்போ முதல்ல நாங்கள் இந்த இப்போ எங்களுடைய வட்டத்தை இன்னொரு வட்டத்தையும் நாங்கள் இதோ இப்படி நடுப்படுத்தி கொள்ளலாம். இனி இந்த பட்டி இருக்குது தானே, இந்த பட்டியினுடைய இதை பாருங்கள், ஒவ்வொரு பட்டியிலையும் நாங்கள் கம் பூசி ஒட்டி கொள்ள வேணும். இதோ இப்படி நடுவில் கம்ம பூசி இப்படி இந்த புள்ளி வைத்திருக்கிறேன், இதுக்கு நடுவில் ஒட்டிக்கொள்ளுங்க. அதுபோல் அடுத்த பட்டியையும் எடுத்து இப்படி இதோ நடுவில் வர மாதிரி சரி பாதியை அடுத்து இப்படி ஒட்டிக்கொள்ளுங்க. அதுபோல் கொஞ்சம் சிவப்பு நிறத்திலான ஒரு பட்டியை எடுத்து இப்படி விடலாம். இன்னொரு சிவப்பு நிற பட்டியையும் எடுத்து இதற்கு நாங்கள் பட்டி ஒட்டுகின்ற அளவுக்கு இந்த வட்டம் ரொம்ப அழகாக வரும். இன்னொரு 2 பட்டிகளை நாங்கள் ஒட்டினால், அதாவது 8 பட்டியாக நாங்கள் எடுப்போம். ஒட்டினா இந்த பேப்பர் பால் ரொம்ப அழகாக வரும். இதோ இப்போ நாங்கள் தயார், எல்லாம் ஒட்டியாச்சு. இனி நாங்கள் எடுப்போம். ஏற்கனவே நான் இன்னொரு வட்டம் எடுத்து, ஆமாம், இந்த வட்டம் தான் இந்த லேம்பினுடைய மேல் பக்கத்துக்கு வரக்கூடியது. ஆகவே இனி நாங்கள் என்ன செய்வோம், இந்த வட்டம் இருக்குது தானே, இதற்கு ஏற்றா போல் இதை எடுத்து, இந்த பட்டிகளை எடுத்து இப்படி மேல் நோக்கி, அதாவது இப்படி ஒட்டிக்கொள்ள வேண்டும். ஆனால் இதே பக்கத்தில் ஒட்டினா நாங்கள் எதிர்பக்கத்தையும் எடுத்து அதே போல் மிக சரியாக நாங்கள் ஒட்டிக்கொள்ள வேண்டும். ஏதோ இப்படி ஒட்டிக்கொள்ள வேண்டும். இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இதோ சரியாக ஒட்டியிருக்கான்னு பாருங்கள். அதன் பிறகு சரியாக ஒட்டிக்கொள்ளுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான பால். அவ்வளவு கஷ்டம் இல்லை தானே, ரொம்ப இலகுவாக வெட்டியாச்சு. இலகுவாகவே ரொம்ப நேரம் குறைவு ஓட்டிக்கொள்ளலாம். இது போல் கொஞ்சம் நாங்கள் லைட்டுகளையும் நாங்கள் போட்டு விட்டால், பல்புகளையும் போட்டு விட்டால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். வெசாக் காலத்தில் வீட்டில்
இப்படி மாட்டி வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப இலகுவானது. இது போன்று நாங்கள் இன்னும் நிறைய கைவினைகளை செய்வோம். நன்றி, வணக்கம் பிள்ளைகளே.